மிதுன ராசி, மிதுன லக்னம். காலபுருஷனுக்கு 3வது வீடு, புதனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு, புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி. என்னைக்குமே ஒருத்தங்க விதியை மதியால் வெல்லக்கூடிய பாவகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடம் தான். இப்போ காலபுருஷனுக்கு 3வது இடத்துல பிறக்கக்கூடிய இவங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக வாழ்க்கையில் சோதனைகளை கடந்து சாதனைகள் செய்யக்கூடிய ராசி. ரொம்ப புத்திசாலித்தனம், கண் பார்த்த வேலை கை செய்யும். அந்த படிப்பறிவு இதெல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க. படிப்பு இல்லைனாலுமே ஒரு இடத்துல ரொம்ப திறமையாக ஒரே வருஷங்கள் வேலை செஞ்சு இந்த நீதி நேர்மை இது நியாயம் இது எல்லாத்துக்குமே உழைப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருந்தா கற்றுக்கணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரையும் உழைப்புக்கான காரககிரகம் 2ஆம் இடம் தானே. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் ராசியில் அந்த உச்சம் வர்றதுனால என்னைக்குமே குடும்பம் வேணும், குழந்தை குட்டிகள் இப்போ நல்லா இருக்கணும், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் வாழ்க்கையில் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த ஸ்டெப்பு தான் போவேன். ஒரு விஷயங்களும் உஷாராக கவனிப்பாங்க. என்றைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மிதுனத்தை யாருமே ஏமாற்ற முடியாது. அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துலையும் மாட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலைகள், வரவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு. மற்றவங்க கிட்ட என்ன பேசினாலும் கடுமையாக ஒதுக்கப்படுறத நான் ஒதுங்கி இருக்கேன். என்னுடைய பிரயோஜனத்தை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னா கிடைக்க மாட்டேங்குது. நான் தனிச்சிருக்கேன். இன்றைக்கெல்லாம் எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நான் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சேன். இன்றைக்கி எனக்கு 4 பேர் அட்வைஸ் சொல்கிற மாதிரி, இன்றைக்கி இப்படி கோவப்படாத, அப்படி பேசாத, இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி 4 பேர் உங்களை அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. இன்றைக்கும் பாருங்கள் 3ஆம் இடத்துல கேது, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் கேது வந்தாவே அப்பப்பா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருக்குது. என்ன எஃபர்ட்ஸ் போடுங்க ஜெயிக்காது. இன்று போய் நாளைக்கு வா, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க, இது ஆகாதுங்க, இப்போதைக்கு பண்ண முடியாது. ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க, இன்றைக்கெல்லாம் 1000 வாட்டி முயற்சி பண்ணணும். இதுக்கு முன்னாடி அசால்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்கூட பார்க்கலாம். ஒரு விஷயங்களும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்னா இது வேண்டாம் போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள். முயற்சி ஸ்தானத்தில் கேது சம்மந்தப்பட்டாலுமே சரி, இன்றைக்கி 9ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு கேதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு பாருங்கள். அனைத்து கிரகங்களுமே மிதுனத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவ்வாய் கேதுவை தவிர்த்து அனைத்து கிரகங்களுமே மிதுன ராசிக்குள்ளே அடங்கி இருக்கிறதப்ப ஒரு பொட்டியில் பாம்பு மாதிரி இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள். வெளிப்படையாக எந்த ஒரு விஷயங்களும் நடக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, செயல்படுத்த முடியல. பிறரால் அவமானப்படக்கூடிய நேரங்கள் இது ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பாதகாதிபதியே ராசிக்கு வர்றப்ப எதிராளிகள் ஒவ்வொருத்தரும், ஒருத்தன் சண்டைக்கு வர்றது, ஒருத்தன் பொருளாதாரத்தை ஏமாத்துறது, ஒருத்தர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஏமாற்றம் பண்ணிடுறது. அந்த மாதிரி பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் குரு ராசிக்கு பண்ணல. இந்த கிட்டத்தட்ட சனீஸ்வர பகவானுடைய ஒரே கோச்சாரம் தான் மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா சற்றே ஆதரவு தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி சனீஸ்வர பகவான் அவருமே 8ஆம் அதிபதி அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இன்றைக்கி 10ஆம் இடத்துல நல்ல பலம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நிறைய சோதனைகள். இன்றைக்கி திருமண வாழ்க்கையெல்லாம் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸே பறந்து போச்சுங்க. நான் இருக்கிற மாதிரி இல்லை. என் சம்சாரம் சொல்லுது, அதையே சொல்லிட்டு பேசிட்டு கேட்டுட்டு அவங்க சொல்கிறத நான் கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ தான் என்னுடைய திருமண வாழ்க்கை கொண்டு போக முடியுது. அவங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் என்னுடைய வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா தலையிடுறாரு. எனக்கு இது சுத்தமாகவே பிடிக்கவே மாட்டேங்குது. நான் தான் அப்படிங்கிற விஷயத்துலலாம் காமிக்கிறாரு. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே எங்களை விட்டு போயிருச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உண்டான சூழ்நிலைகளை மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. இந்த மாதம் எண்டில் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைகிறாரு. நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையுமே இந்த வக்ர பயிற்சி இருக்க போகுது. சனீஸ்வர பகவான் வக்ரனால என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார். அது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது. நிறைய அவமானங்கள், ஒரு விஷயம் பண்ணாலும் இதான் பண்ணினியா அப்படிங்கிற அப்ரிஷியேட்டோ பாராட்டோ எதுவுமே இல்லை. வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், வெளியவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தாழ்ந்து போயே நாங்கள் பழகிட்டோம். எல்லாரும் எங்களை கூட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரையும் அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு போயிட மாட்டேங்க. சண்டைக்கு போகிறனால நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் தைரியம், துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம் இது எல்லாமே பறந்து போயிடுச்சு.
முற்றிலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ராசி. குரு என்னதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் 7 10ஆம் அதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஜென்ம குரு காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட அஷ்டம சனிக்கு இணையான சைலண்ட்டான பலன்கள் நடக்கும். இது அஷ்டம சனி அப்படி நறுக்குன்னு ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே தூங்கி எழுந்திரிக்கும் போது மன வருத்தங்களோடையும் கவலைகளோடையும் கஷ்டங்களோடையும், இந்த கஷ்டங்கள் அனைத்துமே சந்தோஷப்படுற மாதிரி இல்லை, சோகப்படுற மாதிரி இல்லை, ஒரு நஷ்டம் ஒரு லாபம், அந்த மாதிரி என்ன எடுத்தாலுமே அது தராசு போல் இருக்குதுங்க. இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி நல்லது கொடுக்க போகுதா, நல்ல விதமான யோகத்தை செய்ய போதா, நிச்சயமாக பார்க்கலாம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி, அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, வக்ரம் பெற்று பார்க்க போகிறாரு. பொதுவாக எனக்கு தொழில் அப்படிங்கிறது எங்கேயோ இருந்தது, இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய சூழலில் தொழிலில் வேலையில் என்னால் ஜெயிக்கவே முடியலைங்க, திறமையான வேலைக்காரன், எனக்கு எங்கே போனாலும் அங்கீகாரம் அப்படிங்கிறது இருக்குது, நான் எப்படி ராஜா மாதிரி இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அஷ்டம சனியிலேயே வந்து பார்த்திங்கன்னா யாரு கூட சேரக்கூடாதனோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நடுத்தெருவில் வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆச்சு. இன்றைக்கி வயதும் கடந்துருச்சு. இதை விட்டுட்டு இந்த வயசுக்கு மேலே நான் என்ன வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கும் பல லட்சங்கள் கடனாகி அந்த கடனை கட்டி முடிக்க முடியாமல் தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா இல்லை வீட்லேயும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே ஓப்பனாக பேசாத நபர்கள் தன்னுடைய பிரச்சனை தனக்குன்னே இருக்கட்டும், வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தையெல்லாம் பயன்படுத்த முடியாத மாதிரி, அந்த அதிகாரம்லாம் என்னை மீறி போயிடுச்சு, எங்களுடைய அப்பாவோட ஆதரவு இல்லை, என்னுடைய அம்மாவோடைய ஆதரவு இல்லை, தொடர்ந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் இந்த தொழில்னால வேலைனால. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட தலையீடு உள்ளே வந்தால் என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் முதல் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விஷயத்துக்காக, அது கிடைச்சா ஓரளவுக்கு நான் செட்டில் ஆயிடுவேன், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சப்போர்ட் பண்ணும். அதே போல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அரசாங்க சம்மந்தப்பட்ட பதவிகளில் இருக்கவங்களுக்குமே இது ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஏற்கனவே நாங்கள் ரொம்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சோர்ந்து போயிட்டேங்க, இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, கோயிலில் நான் இருக்கேன், கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கேன், இல்லை 10 பேர் கொண்ட ட்ரஸ்ட்டில் இருக்கேன், ரொம்ப வருஷமாக சேவை செஞ்சிட்ருக்கேன், எங்களுக்குன்னு ஒரு பதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, இந்த பொருளாதாரம் அதில்னால என்னால் முன்னேற்றம் வரும்ல, 4 பேர் முன்னாடி எனக்கு நேமும் ஃபேமும் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்காக தான் நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டது மிதுனத்தை பொறுத்தவரை இந்த 7ல் சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட 1989 88 அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2021க்கு மேலே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் டிலே அப்படிங்கிறது எழுதியே கொடுத்துடலாம். எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வரன்கள் பார்த்து, கிட்டத்தட்ட வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட பிரச்சனை, ஆனால் 2 பேர் கல்யாணத்துக்கு இருக்கிறோம், எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னோடய பையனாக இருக்கட்டும் கல்யாண வயது தாண்டிடுச்சு, என்னோடய பொண்ணாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 29 வயது 30 வயது நெருங்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மன சஞ்சலமாக இருக்குது, மற்றவங்க சொல்கிறபடி நாங்கள் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பாருங்கள், இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்ப்பார். சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி 10ல் வக்ரம் பெற்றிருக்கிறனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே இது ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும். அதே போல் நிறைய விஷயங்கள் அவமானம் அப்படிங்கிறது வந்து சகோதரனுக்குள்ளே நடக்குது, சகோதரிக்குள்ளேயும் நடக்குது, எனக்கு தம்பி பேச மாட்டேங்கிறான், தங்கச்சி பேச மாட்டேங்கிறா அப்படிங்கிற வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு காணும் விதமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு வேலை மட்டும் தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் செலுத்தி முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மன சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலகும். தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதே போல் கல்விக்கு, அதாவது நிறைய பொண்ணுக்காக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் செலவு பண்ணிகிட்ருக்கேன், இனி வரக்கூடிய காலங்கள் செலவுகள் எல்லாமே கட்டுப்படுத்த முடியுமா, பணத்தை சேமிக்க முடியுமா, ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரையும் சேமிக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாற்றக்கூடிய காலமாக
நிச்சயமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.